நல்லெண்ணெய் அதாவது எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த எண்ணெயை சாப்பிடும்போது உடம்புல பித்தம் அதிகமாகுமான்னு இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லெண்ணெய் உடம்புல இருக்க பித்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லெண்ணெய்க்கும் பித்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? நல்லெண்ணெய்னாலே உடம்ப குளிர்ச்சியாக்கும்னு தான் சொல்லுவோம். அதனால தான் வெயில் காலத்துல உடம்பு சூடாகும் போதெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். பித்தங்கிறதே உடம்பு சூடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால நல்லெண்ணெய் பித்தத்தை குறைக்க தான் செய்யும். நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல நல்லெண்ணெய் பித்தத்தை குறைக்கும் ஒரு நல்ல பொருளா பயன்படுத்தப்படுது. தலையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பித்தத்தை குறைக்கும்னு மருத்துவர்களும் சித்த மருத்துவர்களும் அடிக்கடி சொல்லுவாங்க. நல்லெண்ணெயை உணவுல சேர்க்கும்போது அது செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கலை போக்கும். இது மறைமுகமா பித்தத்தை கட்டுப்படுத்த உதவும். எள்ளு குளிர்ச்சியா இருந்தாலும் அதுல இருந்து வர்ற எண்ணெய் உள்ளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாகும்னு சில குறிப்புகளும் இருக்கு. எப்போ பித்தம் அதிகமாகிற மாதிரி தெரியும்? எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அது உடம்புக்கு கெடுதலை தான் செய்யும். நல்லெண்ணெய் விஷயத்திலையும் அப்படித்தான். ரொம்ப அதிகமா நல்லெண்ணெய் சாப்பிடும்போது சிலருக்கு செரிமான பிரச்சனை வரலாம். அது பித்தம் அதிகமாகிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். தினமும் சமையல்ல நல்லெண்ணெயை அளவோடு சேர்த்துக்கலாம். ஆனா சில பேருக்கு ஏற்கனவே பித்த உடம்பு இருக்கும். அவங்க அதிகம் காரம், புளி, உப்பு, எண்ணெய் சேர்த்த உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது கூட நம்ம நல்லெண்ணெயையும் நிறைய சேர்க்கும்போது பித்தம் அதிகமாகிற மாதிரி தெரியலாம். இது நல்லெண்ணெயால மட்டும் வர்றது கிடையாது, மற்ற உணவுப் பொருட்களோட சேரும்போது வர்ற பிரச்சனை. கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்து பிரச்சனை இருக்கிறவங்க அல்லது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க நல்லெண்ணெயை அளவோட தான் சாப்பிடணும், இல்லைன்னா தவிர்த்திடணும்னு சில டாக்டர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி நிலையில நல்லெண்ணெய் பித்தத்தை அல்லது உடம்பு சூட்டை அதிகமாக்கி பிரச்சனையை பெருசுப்படுத்தலாம். பொதுவாக நல்லெண்ணெய் பித்தத்தை குறைக்க ஒரு நல்லது தான். உடம்பு சூட்டை குறைக்கவும் பித்தத்தை சமநிலைப்படுத்தவும் இது உதவும். ஆனால் எந்த ஒரு உணவுப் பொருளை போலவும் நல்லெண்ணெயையும் அளவோட தான் பயன்படுத்தணும். உங்களுக்கு ஏற்கனவே பித்த பிரச்சனை இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது உடல்நிலை சரியில்லாதப்பவோ ஒரு சித்த மருத்துவர் அல்லது ஆயுர்வேத நிபுணர்கிட்ட கேட்டுட்டு எவ்வளவு சாப்பிடலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது தான் நல்லது. உங்கள் சாப்பாட்டு முறைக்கும் உடம்பு நிலைக்கும் ஏற்ற மாதிரி நல்லெண்ணெயை பயன்படுத்தினா அதோட எல்லா நன்மைகளையும் பெற